திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உரிய நேரத்தில் பணிக்கு வரணும்னு சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது பற்றி விளக்குகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவர். தமிழகத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய பணி நேரத்தில் கட்டாயம் பணிகளில் ஈடுபட வேண்டும் என சுகாதாரத்துறை, அரசு மருத்துவமனை மற்றும் பொது சுகாதாரத்துறையின் கீழே இயங்கப்படக்கூடிய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில மாதங்களாகவே மருத்துவ பணிகளில் ஈடுபடும் போது மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு மாற்றாக தூய்மை பணியாளர்களும் அந்த மருத்துவ பணிகளுக்கு ஈடுபடுத்தப்படுவதாக ஒரு பரவலாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தான் மருத்துவ துறையில பணிபுரியக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் அனைவருமே தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய பணி நேரத்தில் கட்டாயம் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவை பொறுத்தமட்டில் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்கும். அந்த சிகிச்சை பிரிவில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் கட்டாயம் பணிக்கு சரியான நேரத்தில் வருகை தர வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல உள்நோயாளிகள் சிகிச்சை பிரிவை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணிபுரிய வேண்டும் எனவும், எமர்ஜென்சி வார்டு என்று சொல்லக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவிலும் இது போன்ற 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் பணியாளர்கள் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து பார்க்க வேண்டும் என்றால், மருத்துவ துறையில முக்கிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஆர்எம்ஓக்களை பொறுத்தமட்டில் காலை 8 மணி முதல் தங்களுடைய பணிகளை துவங்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை என்பது பின்பற்றப்படுகிறது. எனவே மருத்துவர்கள், செவிலியர்களுக்கான அந்த பணி நேரத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்பது சுகாதாரத்துடைய வழிகாட்டுதலாக இருந்து வருகிறது. இவை ஒருபுறம் இருக்க, மருத்துவ பணிகளில் மருத்துவ படிப்போ அல்லது மருத்துவம் சார்ந்த பட்டய படிப்போ படித்து முடிக்காத பலரும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களை மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு, நோயாளிகளுக்கான அந்த முதலுதவி வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல, எந்த சூழலிலும் தூய்மை பணியாளர்கள் இத்தகைய பணிகளுக்கு ஈடுபடுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவு என்பது சுகாதாரத்துறையின் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியில் இருக்கும் போதும் சரி, பணியில் இல்லாத சூழலிலும் சரி, இத்தகைய பணியாளர்களை தொடர்ந்து அந்த மருத்துவ சிகிச்சை வழங்குவதை ஊக்குவிக்க கூடாது. அப்படி ஊக்குவிக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் யாரெல்லாம் அந்த ஷிப்ட்ல இருக்காங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது சுகாதாரத்துறையுடைய எச்சரிக்கையாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாம சுகாதாரத்துறையின் தரப்புல சம்பந்தப்பட்ட இந்த வகை ஊழியர்கள் அனைவருமே அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும் எனவும், மாறாக மருத்துவர்கள், செவிலியர்களுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் அவர்கள் இந்த பணிகளை, மருத்துவ பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. நோயாளிகளுக்கு இது போன்று தவறான அணுகுமுறைகள் வழங்கப்படக்கூடிய பட்சத்தில் நோயாளிகள் தாமாக முன்வந்து 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அந்த டியூட்டி டாக்டர்ஸ் மற்றும் அந்த செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது மருத்துவத்துறையுடைய எச்சரிக்கையாகவும் இருந்து வருகிறது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.